நேர்லை நேர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்பிரமணியம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பாஜக சைட்ல இருந்து அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள்ல அண்ணாமலையும் கிடையாது, அண்ணாமலைய ஆதரவாளர்களும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டு பேசிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பாக்குறீங்க சார்? ஆனா அதே சமயம் மோடியோ இல்ல அமித்ஷாவோ வரும்போது அண்ணாமலைக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சூழலை எப்படி சார் நாம் புரிஞ்சுக்கலாம்? தனி மனிதனை நம்பாதே தத்துவத்தை நம்புங்கிறது தான் சார் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய கொள்கை சித்தாந்தம். அவங்களாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களெல்லாம் அண்ணாமலை இல்லைன்னா இந்த கட்சியே இல்லையா? அது அவர் அண்ணாமலை வரதுக்கு முன்னாடி இந்த கட்சியே கிடையாதா? பிஜேபின்னு ஒரு கட்சியே இல்லையா? ஆகவே இதெல்லாம் ரொம்ப அதீதமான பேச்சு. அண்ணாமலைன்னு சொல்லிட்டு பேசுவது என்பது இயற்கை இல்லாத ஒன்று. அதனால எந்த கட்சியா இருந்தாலும் சரி, தலைவரா இருக்கும் போது பிஜேபி நல்லா வளர்த்து எடுத்தாரு அப்படிங்கிற விஷயம் பேசப்படுது. அதெல்லாம் வெறும் புருடாக்கள் சார். அதெல்லாம் பொன் ராதாகிருஷ்ணன் 2014 ஒரு கூட்டணி அமைச்சு, அதுல டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாத ஒரு கூட்டணி. அதுல பெற்ற வாக்குகள் பர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா 18.3 அந்த அளவுக்கு இவரும் தான் அலையன்ஸ் போடாரு அண்ணாமலை. அதை விட குறைவா தான் இருந்தது. அதனால இது இப்ப இருக்கிற இந்த சமூக ஊடகங்கள் இருக்கு பாருங்க, சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம், அதுல வச்சு இவரை பத்தி பிரமாதமாக பேசுகின்றார்கள். அப்புறம் எனக்கு இன்னொன்னு, இது டெஃபினட்டா பிராமண சமூகம் புரிஞ்சுக்கணும், யாருக்கு நல்லது யார் செய்கின்றார்கள் அப்படிங்கறதான் நீங்க பார்க்கணுங்க. எல்லாமே கண்மூடித்தனமாக பிஜேபியை போய் பிராமணர்கள் சப்போர்ட் பண்றதுங்கிறது நல்லதே கிடையாது. உதாரணமாக பிராமணர்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. உடனே அதை நம்முடைய முதல்வர் அவர் பரிசீலனை செய்கின்றார். என்னென்ன முடியுமோ நான் செய்கின்றேன் அப்படின்னு உறுதிமொழி தந்தார். ஆனால் இவங்கெல்லாம் போய் ஒரு சில அசோசியேஷன், பிராமின் அசோசியேஷன், அவங்க போய் ஏடிஎம்கேக்குன்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு பிராமின் கேண்டிடேட் அவங்க போடுறாங்களா? நான் கேட்குறேன், கிடையாது. ஆகவே நீங்கள் யார் நல்லது செய்கிறாங்களோ அதை தான் நீங்கள் பார்க்கணும். எத்தனை திருக்கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, தேர்களை செப்பனிட்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியை போல ஆன்மீக வகையிலும் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் வெறும் டாம் அடிச்சுன்னு நான் பிரமாதம் சொல்லிட்டு பிஜேபி சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. இப்ப வரக்கூடிய நாட்கள்ல பாருங்க என்ன பேச்சுன்னா, வானதி சீனிவாசன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கோயம்புத்தூர்ல தெற்குல நிற்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு இவங்க நைஸா அங்கேருந்து கிளம்பி வேற கான்ஸ்டுவன்சிக்கு போயிட்டாங்க, வடக்குக்கு போயிருக்காங்க. அங்கேயும் அவங்களால ஜெயிச்சிட முடியுமா? செந்தில் பாலாஜி அதை தன்னுடைய கோட்டையாக மாற்றி இருக்கின்றார். வேற அந்த கட்சிக்கு ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய கேடி ராகவனுக்கு எங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க? அவரை காணவே விஷயம் இல்லை. அதே போல நிறைய பேர் விட்டு போயாச்சு. அஸ்வத்தாமான்னு ஒரு லாயர், அவரை காணும். எஸ்ஜி சூர்யான்னு ஒரு யங்ஸ்டர், அவர் வேற காணும். அப்ப அதுக்குன்னு சில ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்ச ஆட்களுக்கு தான் ரொம்ப க்ளோஸா போய் தங்களுக்குன்னு சீட்டை வாங்கிட்டு இருக்காங்களே ஒழிய, உண்மையாகவே அந்த கட்சிக்காக ரொம்ப காலமாக உழைத்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இடம் இல்லை. ஸோ இது திருப்பி எத்தனை தடவை இது இப்போ உதாரணமாக டாக்டர் தமிழிசை எத்தனை தடவை தோத்து போயிருக்காங்க? எத்தனை தடவை தோத்ததை தவிர அவங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. ஐ திங்க் 5 தடவை 6 தடவை தோத்து போயாச்சு. மறுபடியும் இப்போ மயிலாப்பூர்ல நிக்கிறாங்க. அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஆதரிச்சு அங்கதான் பிரச்சாரத்தை தொடர்ந்தாரு சார். அதெல்லாம் நான் ஆதரிக்கிட்டோம், எல்லாம் பேசிட்டேன் சார். நான் டெஃபினட்டா என்னால சொல்ல முடியாது அவங்க தோத்து போடுவாங்க அப்படின்னு. பட் கள நிலவரம் அப்படின்னு அங்க நான் கேள்விப்படுறதெல்லாம், என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் மயிலாப்பூர்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சிச்சுவேஷன் கிடையாது அப்படின்னு தான் சொன்னாங்க. இது நான் கேள்விப்படுறது. அது கள நிலவரம் அப்படிதான் இருக்கும். நாம எடுத்த ஒரு ஸ்மால் சர்வேன்னு வச்சுங்களேன். அதுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க பிஜேபி காரங்க நிறைய பேர் விட மாட்டாங்க. பிஜேபி காரங்களே நிறைய பேர். மயிலாப்பூர் பகுதியில தேவநாதன் யாதவ் அவருக்கு பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணியிருந்தாரு. நிறைய பிராமண மக்கள் தான் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின் போது அதனுடைய தாக்கம் அதுல ஏதாவது இருக்கா சார்? அது நான் பேசாம இருக்கிறதே நல்லது சார். எத்தனை பிராமண குடும்பங்கள் அந்த தேவநாதனால வீணா போயிருக்கு தெரியுமா? மயிலாப்பூர் ஃபண்டு அதுல ஏராளமா பணத்தை போட்டு நம்பிக்கை 100 வருஷத்துக்கு மேல நம்பிக்கையான ஒரு நிதி நிறுவனமான இருந்து அதை தன்னுடைய சொந்த நிறுவனமாக மாற்றிக்கொண்டு அதுல இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து கபலீகரம் பண்ணிட்டு அந்த மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க சார். நிறைய பேர்
நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், நான் இனிமேல் எனக்கு என்ன பண்ண போறேன், என்னுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வச்சிருந்த பணம் எல்லாம் போயிடுது, என்னுடைய வீட்டு சமாச்சாரங்களுக்காகலாம் வச்சிருந்த பணம் எல்லாம் போயிடுது, மாசம் மாசம் எனக்கு நம்பிக்கையாக வட்டி வந்து கொண்டிருந்தேன், அந்த அந்த வட்டியும் இல்லாமல் போயிடுது, நான் நடுத்தருக்கு வந்துட்டேன்னா ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அவங்கெல்லாம். அவங்களாம் இவங்க வந்தாங்கன்னா அவங்க வாங்கி கொடுத்துட போறாங்களா? டாக்டர் தமிழிசை வந்தாங்கன்னா வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் தேராது. அதை சும்மா வெறும் நிறைய புருடா எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க, நாங்கள் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஐ திங்க் நான் என்னுடைய அசஸ்மெண்ட் என்னன்னா, திரு வேலு அவர்கள் என்பவர் அங்கே நிற்கிறார். அவருக்கு அங்கே நல்ல பெயர் இருக்கின்றது. எல்லாருக்கும் எந்த கெடுதல் அவர் பண்ணதாக தெரியல. ஆகவே அந்த அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் சார். அடுத்து அண்ணாமலை பத்தி பேசும்போது இன்னைக்கு ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் மதுரை தெற்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறவர் வந்து பேட்டி கொடுக்கும்போது அண்ணாமலையே வந்து பூத் ஏஜென்டா வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசியிருக்காரு கேள்வி கேட்கும்போது. அப்போ அவங்களுடைய பார்வையெல்லாம் எப்படி மாறி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? ராம ஸ்ரீனிவாசன் என்னுடைய நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர் தான், பர்சனலா ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் தான். ஆனால் அவர் வந்து அவருக்கு கூட அண்ணாமலையை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதாக எனக்கு தெரியல. அண்ணாமலை மறுபடியும் நாம ஏன் அது வந்து அவருக்கு தேவையில்லாமல் ஒரு பில்டப் கொடுக்கணுமோன்னு எனக்கு தோன்றது. ஸோ ஸ்ரீனிவாசன் அவருடைய இடத்துல தான் ஒரு மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பியூஷ் கோயல் இவர் கொடுத்தாரு, இந்த ஃபட்னாவிஸ் இல்லையா? அதாவது இங்கே ஜெயிக்க வச்சாதான் அவங்களுக்கு வந்து மெட்ரோ வரும் மதுரைக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ தமிழ்நாட்டை வஞ்சனை செய்வதற்காக பிஜேபி இருக்கு. எங்களை நீ ஓட்டு போட்டால் தான் நாங்கள் வந்து அந்த திட்டத்துக்கு பணம் கொடுப்போம், அந்த திட்டத்தையே செயல்படுத்தும் அப்படின்னு என்ன திமிர்தண்டித்தனமான பேச்சு. அதையும் அவர் பக்கத்தில் நின்று அப்படிலாம் பேசாதீங்கன்னா, அவரும் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தான், ஃபட்னாவிஸ் ஆர்எஸ்காரர் தான், அவரும் ஆர்எஸ்எஸ்காரர் தான். அவரும் படிப்படியாக இன்னைக்கு வேணால் எம்எல்ஏ பொசிஷன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு அந்த இது இருக்கணும் இல்லையா? அந்த மக்களுடைய அபிலாஷை என்ன இருக்குன்னு அதை சொல்லணுமா வேண்டாமா? ஃபட்னாவிஸை பற்றி ஃபட்னாவிஸ் அப்படி பேசணும்னு தயவுசெய்து இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு இது வர 4 ஓட்டும் போயிடும் உங்களால், தமிழக மக்களே கொதிச்சு போயிட்டு இருக்காங்க பிஜேபி மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? ஆனால் மனசுக்குள்ள புழிங்கிட்டு இருக்கார் அவர், இந்த மாதிரி நமக்கு வர சான்ஸையும் கெடுத்து விட்டாரு அப்படின்னு. ஐ திங்க் பிஜேபினால ஒரு பெரிய இம்பேக்டை ஒன்று கிரியேட் பண்ண முடியாது, அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க சார். ஆனா அதே சமயம் பார்க்கும்போது சார், இப்போ நீங்க கோவையை பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க, கோவையில வந்து யோகி ஆதித்யநாத் வந்து பிரச்சாரம் பண்றது வாய்ப்பு இருக்குன்றாங்க, சென்னையில வந்து பிரதமர் மோடி அவர்கள் ரோட் ஷோ பண்றது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவர்களுடைய தொடர் வருகை அப்படிங்கிறது எந்த வித தாக்கத்தை ஏற்படுத்தாதா? ஒன்றும் வராது சார், ஒன்றும் வராது. கோவையில் போன தடவை வந்தார், யார், யோகி ஆதித்யநாத் வந்தார். அது ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் வானதி சீனிவாசன் ஜெயிச்சாங்க என்பது உண்மை. அங்கே சில வடநாட்டுக்காரர்கள் இருக்கின்றார்கள், அவரெல்லாம் சேர்த்து போட்டார்கள் என்பது உண்மை. அதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, கமலஹாசன் அங்கே நின்றவர், அவர் இன்னைக்கு டிஎம்கே ஆதரிக்கிறார். அதை தாண்டி காங்கிரஸும் டிஎம்கே ஆதரிக்கின்றது. ஆகவே ஒரு ஃபர்மேட்டிவ் ஃபோர்ஸாக அங்கே இருக்கு. அதை தாண்டி இயற்கையாகவே இப்போ ஒரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலேருந்து ரொம்ப வலிமை மிக்க ஒரு கட்சியாக மாறிவிட்டது டிஎம்கே. ஆகவே யோகி ஆதித்யநாத் வந்ததுனால ஒன்றும் பெரிய இம்பேக்ட் ஒன்றும் கிரியேட் பண்ணிடாது. இங்கே நிறைய தடவை வரட்டும் சார், போன தடவை 8 தடவை வந்தார், போன தடவை 8 தடவை வரலையா நம்ம மோடி? கடைசியில் என்னாச்சு? ஐ திங்க் 2 இடத்துல ரோட் ஷோ நடத்தினார்னு நினைக்கிறேன். ஒன்று ராமேஸ்வரம், இன்னொன்று திருச்சி. திருச்சினாங்க அந்த பகுதியில் ஏதாவது ஜெயிச்சுதா? இல்லை சார், சென்னை டி நகர் அங்கேயே பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி, இங்கேயும் நடத்தினாங்க, இங்கேயும் நடத்தினாங்க. கடைசியில் அவர் நிறைய தடவை வந்தாருன்னா மக்களுக்கு வெறுத்து போய் அவருக்கு எகென்ஸ்டாக தான் ஓட்டு போடுவாங்க. அதனால அவர் ஒன்றும் பெரிய இம்பேக்ட் எல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா அது பிஜேபி கட்சி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான கட்சி அப்படிங்கிற மாதிரி எண்ணப்பாடு ரொம்ப தீர்க்கமாக மக்கள் மனசுல போய் விதைக்கப்பட்டு விட்டது, நல்லா புதைஞ்சு போயிருக்கு. அதனால அந்த பர்செப்ஷனை மாற்றுவது என்பது மிக கடினமானது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பண்ணிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக நன்றி சார். மிக்க நன்றி, தேங்க்யூ.